வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதனான குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ நீங்க போய் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரண ரோக சத்துருஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் 6ல் போய் மறையும் போது கெடுதல்களை நடந்து விடுமா என்கின்ற ஐயப்பாடு நிச்சயமா ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். பட் அப்படி கிடையவே கிடையாது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுப தன்மைகளை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லுவேன். என்ன 6ஆம் இடம் என்ன? கடனை வாங்க வைக்கும். அந்த கடனின் மூலமாக அனுகூலம் ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ கடனை வாங்கி டெவலப் பண்றது, ஒரு தொழில் ரீதியாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கடனை வாங்கி பொருளாதாரத்தில் உயர்வை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். எதிர்ப்பு இருக்குமா? நிச்சயமா இருக்கும். உங்களுக்கு போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும். ஒரு போட்டி இருந்தால் தான் அதை வெற்றி பெற முடியும் அல்லவா? அந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு போட்டிக்கு 2 பேர் 3 பேர் இருக்கத்தான் செய்வாங்க. ஸோ அதன் மூலமாக, போட்டியின் மூலமாக நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜிக் பிளான், இப்படி செஞ்ச இது கரெக்ட் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு சக்தி அதிகத்தை கொடுத்து உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடம் என்பது நோயை கொடுக்கக்கூடிய இடம். அங்க குரு உட்கார்ந்துருக்கார். குரு அப்படின்னாலே கொழுப்பு, குரு அப்படின்னாலே இந்த உடல் பருமனாகக்கூடிய தன்மை. குருனாலே வயிற்று சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் நிச்சயமாக கொடுக்கும். இந்த தனுசு ராசி என்பவர்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் இருக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்ப என்ன, உடல் பயிற்சி அல்லது உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட, நல்ல மூலத்திரிகோண பலத்தோட வலிமை இருக்கார். 2ஆம் இடத்தை உங்க ராசிநாதன் பார்க்கிறார். அப்போ உங்க ராசிநாதன் தனஸ்தானத்தை பார்க்கும்போது தனத்தில் உங்களுக்கு பெரிய குறைவு ஏற்படுத்த போவதில்லை. காசு இல்லைன்னா கூட கடைசி நேரத்திலாவது ஏதாவது ஒரு மூலியமாக உங்களுடைய பாக்கெட்ல பணம் வந்து நிரம்பும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போ பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்கும். உங்க வாக்கு சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் இருக்கு. அதாவது வாக்கு பலிதம் என்பது உண்டு. உங்க வாக்கு பலிதமாகும். நீங்க என்ன வாக்கு கொடுக்குறீங்களோ அது நிறைவேற்றக்கூடிய தன்மையும் இருக்கிறது. கல்வி சார்ந்த விஷயத்தில் அனுகூல தன்மை. அப்போ கல்வியில் இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். குடும்பத்தில் சுப செலவுகள், சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலேயே வலிமை பெற்று இருக்கின்ற காரணத்தால, ஸ்தான பலத்தோடு இருக்கிறதுனால முயற்சி பலிதமாகும். நீங்க எந்த முயற்சி எடுத்து செய்தாலும் அந்த முயற்சி வெற்றிகரமாக அமையும். அதன் மாற்று கருத்து இல்லை. இந்த சனியோட புதன் சூரியன் சேர்ந்திருக்கார். 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த தனுசு ராசி என்பவர்கள். முயற்சி எடுத்தால் வெற்றி பெறும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. சின்ன சின்ன இடையூறுகள் எது வந்தாலும் அதை தகர்த்தெறிய பெற்று, ஏன்னா உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும் அல்லவா, உங்க முயற்சிக்கு சில குறுக்கீடுகள் வந்தாலும் அது என்ன ஆகும், அது விலகிவிடும். ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். 3ஆம் இடம் என்பது கீர்த்தி, புகழ். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கீர்த்தி கொடுக்க போகிறது, புகழ் கிடைக்க போகிறது. ரொம்ப நாளா எதிர்பார்த்து, நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க, 2 வருஷம் ஆச்சு எனக்கு ஒரு பதவி கிடைக்கலையே, ஒரு புகழ் கிடைக்கலையே, ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் அங்கீகாரத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். 3ஆம் இடம் என்பது ஒப்பந்தத்தை கொடுக்கக்கூடிய இடம். அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசு காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மை. வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய தன்மைங்கிறதும் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் சரி. 4ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். 4, 6, அதாவது குருவினுடைய வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரனுடைய வீட்டில் குரு உட்கார்ந்து பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோட இருக்கு. அப்போ 4, 6 வேலை செய்யுது. அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்.
என்ன சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளலாம், கடனை வாங்கி எதாவது பண்ணுவீங்க. 6ஆம் இடம் என்பது கடன் அல்லவா? அப்ப கடனை வாங்கி ஒரு இடத்தை வாங்குவது உகந்தது தான். கடனை வாங்கி ஒரு வீடு கட்டலாம், கடனை வாங்கி ஒரு வீட்டை வாங்கலாம், கட்டின வீட்டை வாங்கலாம், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம். இந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அல்லது இடத்தை வாங்கி விட்டுட்டு அதை, அதாவது இடத்தை வாங்கி அந்த இடத்தை மறுபடி விற்று லாபத்தை அடைவது. அப்போ ரியல் எஸ்டேட். ஸோ இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வருவாய் கிடைக்கக்கூடிய, தனலாபம் பெருகக்கூடிய அமைப்பு இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சா கூட இந்த தனுசு ராசி என்பவர்கள் பிரம்மாண்டமாக கட்டணும், ஒரு பெரியதாக கட்டணும் அப்படிங்கிற எண்ணப்பாடு நிச்சயமாக உண்டுன்னு சொல்லுவேன். இந்த ஒரு வருடமாகவே அந்த வீடு சார்ந்த விஷயங்கள், வீட்டை பெருக்கணும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இருந்தவங்க இந்த மாதம் அது கைகூடக்கூடிய தன்மை இருக்கிறதுங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அதே சமயத்தில் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. இந்த மாதம் அந்த வாங்குறீங்களோ இல்லையோ எண்ணம் உதயமாகும், இந்த வாகனத்தை நான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங்னஸ் இந்த மாதம் கிடைக்கும். ஒரு சிலர் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. சுக்கிரன் ராகுவோடு இணைஞ்சிருக்கார், குருவும் சுக்கிரன் நல்லா இருக்கு, பொருளாதாரம் கிடைக்கும், கடனும் கிடைக்கும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அதுதான் முக்கியம், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். வங்கியில் அப்ளை பண்ணீங்கன்னா வங்கியில் பணத்தை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்காங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள்னு சொல்லுவேன். ஆனால் என்ன, தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்துக்கணுங்கிறதையும் மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறது நல்லது. 5க்குரியவன் 7ல் இருக்கிறதுனால காதல் இருப்பவர்கள் காதல், திருமணத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. ஒரு சில இந்த தனுசு ராசி என்பவர்கள் காதல் பயப்படக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். அது அந்நியர்களோட, வெளிநாட்டு தொடர்புடையவர்களோட, இல்லை அதர் கேஸ்ட் இருக்கிறவங்களோட அட்லீஸ்ட் நண்பர்களாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். சரி, ரைட். அது சமயம் திருமணம் விஷயங்கள் கை கூடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக குரு 2ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கார், 5க்குரியவன் 7ல் உட்கார்ந்துருக்கிறது நல்லது தான். சுக்கிரன் கலத்திர காரகன் வலுப்பெற்றிருக்கார், உச்சபலத்தோடு இருக்கார். திருமண வாய்ப்புகள் கைகூடும், குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யலாம். யாருக்கு செய்யலாம்? உங்களுக்கு நடக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர் கிடக்கலாம். அதாவது குடும்பம் சார்ந்த உறுப்பினர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். 9க்குரியவன் போய் 3ல் இருந்து 9ஆம் இடத்தை பார்த்து அந்த பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துது. அப்போ எந்த பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டு, இந்த பாக்கியத்துக்காக உழைத்து கொண்டு, எதுக்காக தன்னுடைய ஒரு பெயர் புகழுக்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது இந்த மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழையும் கீர்த்தியையும் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. 9-10 இணைந்து இருக்கார்லவா, அப்போ தொழில் ஸ்தானாதிபதி பாக்யாதிபதி இணையும் போது தொழிலில் நிச்சயமாக ஒரு பாக்கியத்தை கொடுக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், ஒரு உயர்வை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் அல்லது தனுசு லக்ன அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் திங்க் பண்ணுவாங்க, எதையாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், அதாவது பணத்தை போட்டோ அல்லது போடாமலேயோ தன்னுடைய புத்தி அறிவை வச்சோ ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிற எண்ணப்பாடு தோன்றி அதில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த தனுசு ராசி என்பவர்கள் சோடை போட மாட்டீர்கள், உங்களுடைய முயற்சிக்கு பலிதமாக கூடிய தன்மை இருக்கிறது. ஏன்னா 10ஆம் அதிபதியாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு யார் வர்றாருன்னா புதன். அப்போ இவங்க நிறைய புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, தொழிலில் நிறைய சீக்ரெட் கண்டுபிடித்து வைத்திருப்பார்கள். எதை செய்தால் எப்படி செய்தால் வெற்றி என்கின்ற அந்த தாரக மந்திரத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். புத்திசாலியாக இருப்பார்கள். மனைவியின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும். மனைவி ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க தொழில் ரீதியாக, அல்லது மனைவியோடு சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற உந்துதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். சமூக காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். பாக்கியம் கொடுக்கணும் அல்லவா? அப்போது ஒரு 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 தொழிலை செய்திருந்தாலும் அதில் ஒரு சிறிய வருமானத்தை கொஞ்சமாவது எடுத்து ஒரு சமூக பணியில் ஆற்றணும், அதன் மூலமாக அந்த சமூக பணியில் ஆற்றி ஒரு கௌரவம் கிடைக்கணும் அப்படிங்கிற தன்மை இந்த காலகட்டம் உண்டு. வெளிநாட்டு யோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்.
குரு 12ஆம் இடம். 12ஆம் இடம் என்பது வெளிநாடு, வெளிநாட்டு தொடர்பு, ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டு மக்களோட சேருவது, வெளிநாட்டினோட பயணம் மேற்கொள்வது, வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பது, வெளிநாட்டிலேயே செட்டில் ஆவது. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாசி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டா, இந்த மாசி மாதம் அப்படின்னாலே மகா சிவராத்திரி வரப்போகிறது. அதாவது மாசி மாதம் 14ஆம் தேதி 26/2/2025 அன்று சிவபெருமானை சென்று சூரியன், அதாவது சிவன் அப்படின்னால சூரியன் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் அல்லவா. ஸோ அன்றைய தினம் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டால் என்ன வழிபாடு? சிவபெருமான் சென்று விரதம் இருந்து அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம். எந்த பாக்கியத்துக்காக இப்போ நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் மனதளவில் அது செயல் வடிவம் பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.